நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அவர் எதுக்காக ஒன்ன பார்க்கணும்னு சொல்றாரு? சொல்ல வேண்டிய விஷயத்த போன்லயே சொல்லலாம்ல. நேர்ல பார்த்து தானே பேசணும்னு சொல்றாரு. மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, ஜேபி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அவர் கூப்பிடும்போது போகலன்னா மரியாதையா இருக்காதுல்ல. ஜேபியோட பேச்சிலையும் அவரோட நடவடிக்கையிலையும் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த ஜேபி ஒரு கெட்ட மனுஷன் இல்ல. அப்படின்னா நீ ஜேபியை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அவர் கூப்பிட்டதுனால போய் தானங்க ஆகணும். நீங்களும் என் கூட வரீங்களா? நாம ஒன்னா போய் ஜேபியை மீட் பண்ணலாம். அவர் கூட நீங்க இன்னும் இன்ட்ரோ ஆகலல்ல. அந்த ஆளை மீட் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னை தனியா பார்க்கணும்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கல நான் வர்றது சரியில்லை. ஆமா, அவர் எதுக்கு உன்னை தனியா பார்க்கணும்னு சொல்றாரு? இந்த கேள்விக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் பல கேள்விகளுக்கு என் மனசு பதில் தேடிட்டு தான் இருக்கு. பிசினஸோட ஸ்ட்ரெஸ் உன்னை ரொம்பவே டயர்டாக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வீழ்ச்சி ஏற்படும் போது பல பேர் குற்றம் சொல்லவும் கேவலப்படுத்தவும் இருக்கதானே செய்வாங்க. சொந்தக்காரங்க கூட சில நேரம் கேவலமா பேசுவாங்க. பிசினஸ் அப்படின்னு வரும்போது நேத்து சிரிச்சிட்டு இருந்த பல முகங்களோட பாவனை மாறும். அது எல்லாத்தையும் நான் இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்து, பிசினஸ்னாலே அப்படிதாமா. இன் பிசினஸ் தெர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப், நோ காம்ப்ரமைஸ் அண்ட் நோ சென்டிமெண்ட்ஸ். நம்ம வெற்றியோட படிகளில் ஏறும்போது கூட ஏறி வர நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பண்ற சின்ன தப்ப கூட முகத்துக்கு நேர சொல்லி நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் சரிஞ்சிட்டோம்னா கூட ஏறி வர அதே கால்கள்னால நாம மிதிச்சு தள்ளப்படுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளோட சின்ன சந்தோஷம் கூட வெறுப்பை உண்டாக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா என்ன? எத்தனை அனுபவங்கள். ஒரு கட்டத்துல அதுல இருந்து நான் நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டேன். வெற்றி வந்தா சந்தோஷத்துல ஆடக்கூடாது, தோல்வியை கண்டு சங்கடத்துல உட்காரக்கூடாது. அப்படி சிந்திக்கிறவங்க மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில வாழ முடியும். நீங்க ரொம்ப பிலாசபியா பேசுறீங்களே. வாழ்க்கை அனுபவங்கள் தந்த தத்துவங்கள் தான் இதெல்லாம். என்னோட இந்த பிசினஸ் வாழ்க்கைங்கிறது உனக்கு கிடைச்ச மாதிரி பூக்கள் நிறைஞ்ச அழகான பாதை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நீ ஒரு பாக்கியவதி தாமா. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ கோடிகள் பொருளக்கூடிய ஒரு கம்பெனியோட தலைமை பொறுப்புல இருக்கிறதுங்கிறது உண்மையிலே பாக்கியம் தானம்மா. அப்புறம் அசாதாரணம் பொருந்திய உன்னுடைய தைரியம். நான் உன்னை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேம்மா. இந்த வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவகிட்ட என்னோட சாம்ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நான் வெளியேறி இருப்பேன். அப்படின்னா நீங்க தளர ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த ஒரு தடகள வீரனும் ஓடி தளரக்கூடிய ஒரு கட்டம் வரும். அப்படி வாழ்க்கையோட ஒரு எல்லையில தொடங்கி மறு எல்லை வரைக்கும் கடந்த ஒரு தடகள வீரன் தான். இப்போ நீ அனுபவிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரொம்பவே சின்னது, சின்ன ஒரு நஷ்டம், அவ்வளவுதான். என் கம்பெனியோட கணக்கு புத்தகத்துல அந்த நஷ்டம் ஒரு பெரிய இழப்பீடு தான் சார். நான் அதை ஈடு கட்டுறதுக்கு முயற்சி பண்றேன். நஷ்டம் வரும்போது பதறக்கூடாது. தோல்விதான் வெற்றிக்கு உண்டான முதல் படி. எதிரிங்க கூட நாம ரொம்பவே கம்பீரமா மோதி பார்க்கணும். அதுதான் பிசினஸ்ல முதல் பாடம். இது எல்லாமே உங்ககிட்ட நிறைய இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அட, இருந்தாலும் ஏமா உன் முகம் ஆடி இருக்கு? அந்த பிசினஸ் நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பார்த்து நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன் சார். அவ்வளவு சீக்கிரமா தளர்ந்து போற ஆள் இல்லையம்மா நீ. மனசளவுல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது தான் பிசினஸ். ஒரு நிமிஷத்தோட அஜாக்கிரதை போதும் கோடிக்கணக்கில் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதமா. ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். என்ன வழி? சங்கீதம். பிசினஸ்ல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு நான் தேர்ந்தெடுத்தது சங்கீதத்தை தான். சங்கீதம் கேட்கும்போது மனசுல உள்ள பாரமெல்லாம் குறையும். ஒரு நாள்
நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாமா. நாம அங்க சங்கீதம் கேட்டு டைமை ரிலாக்ஸா ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ உன்னோட இந்த முகத்துல ஒரு பிரகாசம் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு புள்ளிமான் போல துள்ளி விளையாடலாம். சங்கீதங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மருந்து தாம்மா. நீ என்னம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? இவ்ளோ நேரம் நான் என் கம்பெனி விஷயங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்பதான் மனசு கொஞ்சம் சுகமா இருக்கு. அதுதான் வேணும். மனசை கட்டுப்படுத்தி நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் தோல்வியை கண்டு துவளக்கூடாது. போயிருச்சுன்னா திரும்ப கிடைக்காது. அப்படி ஒரு விஷயந்தாமா நம்மளுடைய இந்த மனசு. இனி தைரியமா முன்னேறிப்போ. பிசினஸ்ல சின்ன சின்ன அட்வைஸ் தேவைப்பட்டா என்ன வந்து பாரு. ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கீதமும் கேளு. என்னம்மா சொல்ற? ஜேபி அவர் தங்கியிருக்கிற ரூமுக்கு ஒன்னு கூப்பிட்டாரா? எதுக்கு கூப்பிட்டாரு? அவர் தங்கியிருக்க அந்த வீட்ல சங்கீதம் கேட்டா பிசினஸ்ல இருக்க மன அழுத்த குறையும் அவர் என்கிட்ட சொன்னாருமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இந்து, நீ வரதா வாக்கு கொடுத்துட்டியா? நான் வாக்கு எதுவும் கொடுக்கலமா. ஆனா அவர் சொல்றத கேட்கும்போது எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. நீ அங்க போய் தான் ஆகணுமா? அந்த ஆளு யாரு, எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியாதுல்ல. ஜேபி அப்படிங்கிற மும்பை பிசினஸ் மேன். அதை தவிர அந்த ஆளை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? அவர் ரொம்ப பாசத்தோட தான் என்ன கூப்பிட்டாருமா. அப்படி இருக்கும்போது நான் போகாம இருக்கலாமா? ஒருவேளை நான் அதை அவாய்ட் பண்ணா அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? நீ சொல்றதெல்லாம் சரிதான் இந்து. ஆனா அவர் என்ன எண்ணத்தோட உன்னை கூப்பிடுறாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. என்ன கேட்டா நீ போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். அவரோட மனசுல அப்படி ஏதாச்சும் கெட்ட எண்ணம் இருந்திருந்தா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு சுபாவம் நான் இது வரைக்கும் அவரோட கண்ணில் பார்த்ததே இல்லம்மா. ஒரு மக கிட்ட காமிக்கிற பாசம் அவரோட பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் எனக்கு அதுதாம்மா தோணுச்சு. இருந்தாலும் அது வேணாம் தான் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏமா நீங்க என்ன போக வேணான்னு சொல்றீங்க? உங்களுக்கு அவர் கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கா என்ன? கருத்து வேறுபாடு இருக்கிற அளவுக்கு எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பொண்டாட்டி குடும்பம்லாம் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு தானே நீ என்கிட்ட சொன்ன. நீ அவர் வீட்டுக்கு தனியா போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது இந்து. அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இந்த மாதிரி பாசமாதான் அவங்க பேசுவாங்க. கடைசியில அவங்க விரிச்ச வலையில விழும்போது நம்ம ஏமாந்து போயிருக்கோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால நீ நல்லா யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போ. அம்மா, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நீங்க ஜேபி பத்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க போல. ஒருவேளை அவரோட மனசுல கெட்ட எண்ணம் கூட இருக்கலாம். என்னோட எண்ணம்லாம் வேற ஒண்ணுதான். ஜேபியை பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவரோட வாழ்க்கையை பத்தி நான் பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்க போறேன். பழைய நினைவுகளை வேட்டையாடுற ஒரு வாழ்க்கை தான் அவரோடது. அவரோட வாழ்க்கைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த லவ்வரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இந்து, அத நான் தெரிஞ்சுக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? நீ எதுக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிற? இதுக்கும் நம்ம கம்பெனி விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜேபிக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன் கம்பெனி விஷயத்தை தாண்டி வேற ஏதோ இருக்குன்னு தோணுதுமா. ஏதோ ஒரு காந்தபூர்வமான சக்தி ஜேபிக்கும் எனக்கும் இருக்குமா. அந்த சக்தி தான் என்ன அவர் பக்கத்துல நெருங்க பழக வைக்குது. என்னதான் நான் பின்னோக்கி போனாலும் அந்த சக்தி என்ன ஜேபிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. அப்படின்னா நீ அந்த ஆள் வீட்டுக்கு போகதான் போறியா? என் கால்கள் என்னோட சொல்படி கேட்க மாட்டேங்குதுமா.
என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டதுனால நான் கண்டிப்பா போறேன். நான் அவர் வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்துட்டேம்மா. பார்வதி, என்னோட பழைய குரல் இப்பவும் உன்னுடைய கால்களை கட்டி போடுது இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்? மனசு மறத்து போன ஒரு உலகத்துல தப்பி பொழைச்சு வந்தவன் நான். பழைய நினைவுகளை அழிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணவன் நான். அதை அழிக்க நினைக்கும் போது உன்னுடைய இந்த கண்கள் என்னை ரொம்பவே சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விரும்பல. இருந்தாலும் நம்மளுடைய பழைய நினைவுகள் மீண்டும் ஞாபகத்துக்கு வருது இல்லையா? இல்லையா பார்வதி? அதான் இன்னும் மறக்க முடியல அந்த பேரை, இல்லையா? நீங்க எதுக்காக மறுபடியும் வந்தீங்க? இங்க வர்றதுக்கான நோக்கம் என்ன? உன்னை பார்க்கறதுக்கு இப்ப இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா வந்திருப்பேன் பார்வதி. எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, இழந்ததெல்லாம் திரும்பி எடுக்கிறதுக்கு. உன்னை உட்பட எல்லாத்தையும் மீட்டெடுக்க வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே பாக்கி இல்ல. உன்னோட லிவர்ல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து இந்துக்கு கொடுத்ததுனால உன்னோட வாழ்க்கை முடியாது பாரு. மீதம் இருக்கிற லிவரே போதுமா, நான் ஏத்திக்கிறேன். உன்னோட பாசம், அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட திரும்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னா என்னோட கம்பெனியை லாஸ் பண்றதுக்காக ஏன் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னோட பிசினஸ், நீ என்னுடைய வாழ்க்கை, ரெண்டும் வேற வேற. பாரு, இவ்வளவு நேரம் ஆகியும் நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ சொல்லுவேன்னு நினைச்சுதான் நான் கேட்காமையே இருக்கிறேன். நம்மளோட குழந்தை, அந்த குழந்தை எங்க? நமக்கு பிறந்தது மகனா இல்ல மகளா? அந்த குழந்தை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. நீ எதுக்காக அழுற? நம்ம குழந்தை எங்கன்னு சொல்லு. நம்மளோட குழந்தை அது உயிரோடவே இல்ல. அது பிறந்த உடனே இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. இல்ல, நான் அதை நம்பவே மாட்டேன். பாரு, நம்ம மக இறந்துட்டாளா இல்ல கொன்னுட்டாங்களா? அம்பாட்டுக்காரங்க என்னோட குழந்தைய கொன்னு புதைச்சிட்டாங்க. அப்புறம் குழந்தை பிரசவத்துல இறந்துருச்சுன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதுதானே உண்மை?
எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. நம்ம குழந்தை பிரசவத்திலே செத்து போச்சு. கொன்னுட்டாங்களா இல்ல அது உயிரோட இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது. அத பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட யாருமே எனக்கு கொடுக்கல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படியோ என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒருவேளை நம்ம குழந்தை உயிரோட இருந்தா அவளுக்கு இந்துவோட வயசு இருக்கும். உங்களோட பொண்ணை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மார்க்கிட்ட நீங்க அன்பு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பொண்ணு வயசு இருக்கிற இந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. அவ எனக்கு ஒரு மக மாதிரி தான், இல்ல மகளே தான். பாரு, நான் இந்துவை எந்த தொந்தரவும் பண்ணலையே. அவளுக்கு எதிராக ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தப்போ நான் தான் அதை வாபஸ் வாங்கினேன். அதெல்லாம் உண்மைதான். உங்களை பிசினஸ்ல ஒரு குருவாவும் வழிகாட்டியாவும் இந்து இப்ப பாக்குறா. அவ உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்களே இல்லாம பண்ணிடாதீங்க. அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சுபத்ரா, சுபத்ரா, ஆ என்னாச்சுண்ண? இத பாரு, நம்ம கையை விட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. என்னாச்சுண்ண? இத பாரு, பார்வதியும் ஜெகநாதனும் நேருக்கு நேரன்னு பேசிக்கிட்டு இருந்ததை என் 2 நாளா பாத்துட்டு வர சுபத்ரா. ஐயோ, இது எப்ப நடந்தது? 2 பேருமே கோயில் பக்கத்துல நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் குழாவுறதை என்னால பார்க்கவே முடியல சுபத்ரா. எனக்கு அப்போ அவங்களுடைய பழைய நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படின்னா ஜேபியும் பார்வதியும் நெருங்கி பழகுறாங்களா? அவங்க நெருங்கி பழகுனதுனால தான் அந்த குழந்தையே வந்துச்சு. ஆனா அந்த குழந்தை தான் இப்ப அவங்க கிட்ட இல்லையே. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க நெருக்கமா இருக்காங்க? அதுக்கான காரணத்தை நம்ம தேட வேண்டியதே இல்லையே. 2 பேரும் ஒருத்தர் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இத பாரு, இப்படியே போனா பார்வதியும் இந்துவும் சேர்ந்து இந்த ஷேனாய் குரூப்பை அந்த ஜேபிக்கு எழுதி கொடுத்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இங்க பாரு, நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் பார்வதி அந்த சொந்தத்தை புதுப்பிக்க பாக்குறா. இத பாரு, பவர் ஆஃப் அட்டானி அவ கையில இருக்கு. சுபத்ரா, இதுக்கப்புறம் தான் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாரு, பார்வதி இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அவ வெளியே போக ஆரம்பிச்சிட்டான்னா அந்த ஜேபி கூட ரொம்ப ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவாவ. அவன் பழைய காதல் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிப்பான். அவன் அப்ப இழந்த அந்த வாழ்க்கையை பத்தி பேசி பார்வதி கிட்ட ரொம்ப நெருங்கிடுவான். பார்வதி அந்த ஜேபி கிட்ட அகப்பட்டா நமக்கு நஷ்டமாக போறது இந்த பெரிய கம்பெனியும் கோடிக்கணக்கில் இருக்கிற இந்த சொத்தும் தான். அதனால நீ பார்வதியை வாட்ச் பண்ணணும். இத பாரு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? பார்வதி எப்பவுமே இந்த விட்டு விட்டு வெளியே போகாத மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும். பார்வதி எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்றதுக்கு என்கிட்ட ஐடியா இல்லைன்னு நினைக்காதீங்க. அது எதுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அது நமக்கு தேவைப்படுது சுபத்ரா. அத பத்தி நான் கொஞ்சம் பொறுமையா யோசிக்கிறேன். ஆனா நீ அவளை கொல்லக்கூடாது. கொன்னுட்டா நமக்கு எந்த பலனும் இல்லை. பார்வதி செத்து போகாம ஒரு உயிருள்ள போனமா இந்த வீட்டுல அவ நடமாடணும். அதுக்கப்புறம் தான் பழைய அதிகாரம்லாம் நம்ம கைக்கு வரும். ஆனா இந்து முன்ன மாதிரி பார்வதிய நம்ம எப்படி தனிமைப்படுத்த முடியும்? இந்துங்கிற ஒரு சக்தி பார்வதியை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனால என்ன கஷ்டப்படுத்துது. இந்துவை நாம அப்புறமா பாத்துக்கலாம்.
நீ முதல்ல பார்வதிய படுக்க வைக்கிற வழிய பாரு, இல்லனா ஜேபி அவளை இங்கிருந்து கொண்டு போயிடுவான். நம்ம என்னென்ன பண்றது? நம்மளோட கஷ்ட காலம் இப்ப எல்லா சொத்தும் பார்வதியோட கஸ்டடியில தானே இருக்கு. சொத்துக்கள் அவ கையில இருந்தப்ப கூட நம்ம ஷெனாய் குரூப்பை ஹேண்டில் பண்ணோம்ல. இத பாரு, அந்த காலத்துக்கு தான் நம்ம மறுபடியும் போயே ஆகணும். அதுக்கு நாம முன்னாடி ஒரே ஒரு எதிராளி தான் இருக்கிறா, அவ தான் இந்து. இதுக்கப்புறம் ரெண்டாவது எதிராளியன் நமக்கு எதிராக இப்ப வந்துட்டான். ஜேபி அப்படிங்கிற ஜெகநாதன். அப்படி ஒருத்தன் இருக்கும்போது எதுக்கு நாம தயாரா தான் இருக்கணும். பார்வதி ஜேபிய பார்க்க போக கூடாது, அதானே இப்ப நமக்கு வேணும். அவங்க 2 பேரும் இனிமே பார்க்கவே மாட்டாங்க. இந்த சுபத்ரா சொல்றேன்னு, இனிமே ஜேபியும் பார்வதியும் சந்திச்சுக்கவே முடியாது. நான் இங்க தானே வச்சிருந்தேன், அது எங்க போச்சு? என்னம்மா, எதை தேடிக்கிட்டு இருக்க? அம்மா, என்னோட டேப்லெட் இங்க தான் வச்சேன், காணோம். வேற எங்க போயிருக்கோம்? நீ நல்லா தேடி பாரு. அம்மா, நான் எல்லா இடத்துல தேடிட்டேன், அதை காணோம்மா. நீ எப்பவும் சாப்பிடுற மாத்திரைய வேற யாரும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாத்திரையை யாரும் சாப்பிட போறதும் இல்ல. நல்லா தேடி பாரு, நீ வச்ச இடத்துலயே இருக்க போதும். இல்லம்மா, இந்த ரூம்ல ஃபுல்லா நான் தேடி பார்த்துட்டேன். அந்த டேப்லெட்டை நான் எடுத்துக்கலனா ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. இப்படி ஒரு மாத்திரைய யாருமா எடுக்க போறா? என்ன அவசியம் இருக்கு? இங்க என்ன பிரச்சனை? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.